ஃபைனலாக AMD அவங்களோட புது APUஸை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே லீக் ஆகிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ AMDோட APUஸ்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபேமஸான AMDோட 5600G 5700G இது எல்லாம் தான் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணி ஒரு மிட்ரேஞ்ச் பிசி பில்ட் பண்ணுவோம். அப்புறமா காசு சேவ் பண்ணி நல்ல கிராஃபிக்ஸ் கார்டுக்கு அப்கிரேட் ஆகும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் இருந்துட்டு இருந்தது. ஸோ இதே மாதிரி தான் ரீசெண்ட் AMD 7000 சீரிஸ் CPUஸை லான்ச் பண்ணப்போ கூட எல்லாருமே எதிர்பார்த்தாங்க AMD இன்னுமே பவர்ஃபுல்லான APUஸை லான்ச் பண்ண போகிறாங்க. AMDோட Ryzen 5 7600G அந்த மாதிரி 7000 சீரிஸ்லையுமே ஒரு பவர்ஃபுல்லான APUஸை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் AMD அதுக்கு தலைகீழாக எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க. நாங்கள் எல்லா CPUஸ்லையுமே இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கொடுக்குறோம், எந்த ஒரு APUஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க 7000 சீரிஸில். ஆனால் இனிமேல் வரப்போகிற 8000 சீரிஸில் அப்படி கிடையாது. 8000 சீரிஸில் AMDயோட APUஸ் இருக்க போது அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே லீக் ஆகிருக்கு. ஸோ யூஸ்வலாகவே மேபி நீங்கள் இன்டர்நெட்டில் எல்லாம் பார்த்துருக்கலாம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க AMD 7000 சீரிஸ்லேயுமே APUஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே சொன்னது கிடையாது. ஏன்னா அது எல்லாமே கொஞ்சம் உள்ட்டு மாதிரி தான் இருந்தது. அந்தளவுக்கு ரிலையபிளான ஒரு சோர்ஸ் கிடையாது. ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. AMD தைவானில் இருக்க மதர் போர்டு மேனுஃபேக்சரர்ஸுக்கு அவங்க ஒரு என்ஜினியரிங் சாம்பிள்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடச்சிருக்குது. அவங்க சென்ட் பண்ண CPUஸில் எந்த CPUஸ் இருக்க போகுதுன்னா AMDயோட Ryzen 3 8300G இருக்க போகுது. அப்புறமா AMDயோட Ryzen 5 8500G இருக்க போகுது. அப்புறமா AMDயோட Ryzen 5 8600G இருக்க போகுது. இந்த 8600G தான் மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி APU இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் AMDயோட 5600Gக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகுது. அதாவது 5600Gயோட ஒரு அடுத்த வெர்ஷன் கூட சொல்லலாம். ஸோ அப்புறமா AMDயோட Ryzen 7லேயுமே 8700Gயுமே இருக்க போகுது. இந்த 4 APUஸுமே மெயினாக டெஸ்க்டாப்புக்கு ரிலீஸ் ஆக போகுது. மேபி ப்ரீபுல் பிசிஸுக்கு கூட அவங்க ப்ரோ வெர்ஷன் APUஸை இதை பேஸ் பண்ணி லான்ச் பண்ண போகிறதா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கண்டிப்பாக நம்பலாம். கிட்டத்தட்ட ஒரு ட்ரஸ்டட் மேனுஃபேக்சர் கிட்டே இருந்து தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே லீக் ஆகிருக்கு. ஸோ அப்புறமா இந்த APUஸில் RDNA 3 கிராஃபிக்ஸை யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. AMDயோட லேட்டஸ்ட் கிராஃபிக்ஸ் அதுதான். அப்புறமா இந்த CPUஸில் யூஸ் பண்ணியிருக்க கோர்ஸில் கூட சின்னதாக டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. AMD இதில் 2 டைப் ஆஃப் கோர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது Zen 4 கோரை யூஸ் பண்ணுறாங்க. அது கூடவே Zen 4Cன்னு சொல்லி இன்னொரு கோர்ஸையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ Zen 4 கோர்ஸை யூஸ்வலாக நம்ம பார்க்குற லார்ஜரான கோர்ஸ் தான். ஸோ இந்த C கோர்ஸை சின்ன கோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ன கோர்ஸ்னு சொன்னதுமே இதை நிறைய பேர் சொல்கிறாங்க இன்டலோட பவர் சேவிங் கோர்ஸ், அந்த P கோர்ஸ் E கோர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த C கோர்ஸுங்கிறது Zen 4 கோரோட ஒரு சின்ன மினி வெர்ஷன்னே சொல்லலாம். அந்த பெரிய கோரில் இருந்து கொஞ்சம் பேஸ் கிளாக்கெல்லாம் கம்மி பண்ணி அதோட கேஷ் மெமரியை கம்மி பண்ணி ஃப்ரீக்வன்சியாக கம்மி பண்ணி வைக்கிறது தான். மற்றபடி பவர் சேவிங் கோர்ஸ் கிடையாது. ஸோ இதோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம நார்மலாக வைக்கிற கோர்ஸ் பக்கத்தில் இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு கோரை வைக்க முடியும். அதாவது இந்த Zen 4 கோர்ஸோட சைஸ் எவ்வளோ இருக்கும்னா 3.84 mm2 இருக்கும். அதாவது ஸ்கொயர் மீட்டர்னு நினைக்கிறேன் mm2ன்னு சொன்னால். அதுவே இந்த Zen 4C கோர்ஸோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னா 2.48 mm2 தான் இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியான சைஸ் இருக்கிறதுனால ஒரு பெரிய கோர்ஸ் வைக்கிற இடத்துல இந்த 2 சின்ன கோர்ஸை வைக்க முடியும். அதை தான் AMD டார்கெட் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த கோர்ஸ் வைக்கிறதுனால பவர் சேவிங்கோ பவர் எஃபிஷியன்ட்டோ அப்படிலாம் கிடையாது. சின்னதாக பவர் எஃபிஷியன்சி இருக்கும், ஆனால் மற்றபடி பவர் சேவிங் எல்லாம் கிடையாது. இதுவுமே நல்ல கோர்ஸ் தான், பவர் சேவிங் கோர்ஸ் கிடையாது. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் கோர்ஸையுமே AMD வரப்போகிற APUஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த 2 டைப் ஆஃப் கோர்ஸை AMD யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக AMD லான்ச் பண்ணும்போது லேப்டாப்போட APUவில் Ryzen 3 7440U அப்படிங்கிற அந்த லேப்டாப் APUவில் இந்த 2 கோர்ஸையுமே AMD யூஸ் பண்ணியிருந்தாங்க. Zen 4 + Zen 4C APUs இது ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மெத்தடில் தான் வரப்போகிற APUஸ்லையுமே இந்த 2 டைப் ஆஃப் கோர்ஸை யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது எந்தெந்த CPUவில் எந்தெந்த கோர்ஸை எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல AMDயோட பட்ஜெட் லைனப்பில் Ryzen 3 8300Gல 4 கோர்ஸ் 8 threads இருக்க போது. ஆனால் அதில் ஒரே ஒரு Zen 4 கோர் தான் இருக்கும், அதாவது பெரிய கோர்ஸ். மற்ற 3மே சின்ன கோர்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 4 கோர் ஆனால் 8 threads இருக்க போது. ஸோ பட்ஜெட் CPU இருந்தாலுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும், மல்டி டாஸ்கிங் கூட பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா Ryzen 5 8500Gல அதில் 6 கோர் 12 thread இருக்க போது. கிட்டத்தட்ட AMDயோட 5600G மாதிரி தான். ஆனால் இதில் 2 பெரிய கோர் இருக்க போது, அதாவது 2 Zen 4 கோர் இருக்க போது. அப்புறமா பேலன்ஸ் இருக்க 4 கோர்ஸுமே Zen 4C கோர்ஸ், அந்த சின்ன கோர்ஸை யூஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் இதில் 12 threads கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல CPU தான் இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச லைனப்பில் இருக்க ஏஎம்டியோட Ryzen 5 8600Gல அவங்க 6 கோர் 12 த்ரெட் இருக்க போகுது. ஆனால் இதில் எந்த ஒரு சின்ன கோர்ஸுமே கிடையாது. அந்த Zen 4 C கோர்ஸே கிடையாது. இருக்கிற மொத்தமே அந்த Zen 4 பெரிய கோர்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ டோட்டலாக 6 கோர் 12 த்ரெட் இருக்க போகுது. அப்புறமா Ryzen 7 8700Gல 8 கோர் 16 த்ரெட்ஸ் இருக்க போகுது. இதுலேயுமே எந்த ஒரு சின்ன கோர்ஸுமே கிடையாது. ஃபுல்லாகவே Zen 4 கோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சிபிஎஸுமே APU சீரீஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான சிபிஎஸாக இருக்க போகுது. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது இந்த ஏஎம்டியோட Ryzen 5 8600Gக்காக தான். ஏன்னா அந்த லைனப் தான் எப்போவுமே ரொம்ப மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி APU இருக்க போகுது. ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இது எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இயரில் கண்டிப்பாக கிடையாது. அடுத்த இயர்லையுமே ஸ்டார்டிங்கில் வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. அதுக்கப்புறமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த புது APUஸோட ப்ரைஸிங் அப்புறமா இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி எல்லாமே வரப்போகிற டேஸில் நியூ வீடியோஸ் போடுவேன். அதில் இனிமேல் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுமே ஆன் வைங்க. தேங்க்யூ.